வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் அண்டர் 20,000 தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்ல கேமரால எது பெஸ்ட், கேமிங்க்கு எது பெஸ்ட், பேட்டரிக்கு எது பெஸ்ட், டிஸ்பிளேக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா பார்க்கலாம். சப்போஸ் நீங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா. கைஸ், இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்கு. ஒரு 500 ஒர்த் உள்ள ஒரு TWS ஆர் நெக் பேண்ட் கிவ்அவேல கொடுக்க போகிறோம். இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இந்த பொசிஷனில் நாம் பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் F55 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 7 Gen 1 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்குது. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக்கில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது, ஷாப்பில் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் டீசெண்டாக இருக்குது. அண்ட் கேமராஸுமே டீசெண்டாக இருக்குது. செல்ஃபியில் 4K எடுக்க முடியாது, ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்ட் பேட்டரியுமே டீசெண்டாக இருக்குது. நெகட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா சார்ஜர் பாக்ஸில் இருக்காது, வெளியில் ஷாப்பில் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் நம்மளுக்கு ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்சங் மொபைல்ன்றதால மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் அதிகமாக கொடுப்பாங்க. இது ஒரு பாசிட்டிவ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா iQOO Z9s தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.77 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1800 nits கொடுத்துருக்காங்க. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7300 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. SD கார்டுக்கான ஸ்லாட் இல்லை. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சலுக்கான டூவல் கேமரா செட்டப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. OISக்கான சப்போர்ட் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக்கில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5500 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. என்ன தான் எங்கள் பெரிய பேட்டரி கொடுத்துருந்தாலும் மொபைலில் வெயிட்லெஸ்ஸாகவும் ஸ்லிம்மாகவும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. HDR10+லாம் இருக்கிறதால மூவிஸ்லாம் வாட்ச் பண்ணக்குள்ள ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ராசஸருமே டீசெண்டாக இருக்குது. மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் கேமிங்லாம் விளையாடக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் போகக்குள்ள சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கும். கேமராவுமே டீசெண்டாக இருக்குது. பேக் கேமரா மட்டும் செல்ஃபி கேமராவில் 4K எடுக்க முடியாதது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. பேட்டரி பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Poco X6 Pro தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1800 nits கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் Gorilla Glass 5 இருக்குது. IP54க்கான ரேட்டிங்கும் இருக்குது. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 8300 Ultra என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. SD கார்டு ஸ்லாட் இல்லை நண்பா. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கக்குள்ள UFS 4.0 என்ற ஒரு ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கக்குள்ள 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். டுவல் ஸ்பீக்கர் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே வேறு லெவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரி, கேமரா, ப்ராசஸர் எல்லாமே டீசெண்டாக இருக்குது. என்ன ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லாததுமே ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது நண்பா.
இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ H50 ஃபியூஷன் தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான POLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ்க்கான ரெசல்யூஷனும் இருக்குது. அண்ட் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 1600 nits கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. IP68க்கான ரேட்டிங்கும் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. SD கார்டு ஸ்லாட் இல்லை. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கக்குள்ள UFS 2.2 ஸ்டோரேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு பார்க்கக்குள்ள 50+13 என்ற ஒரு டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. OISக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமராவை யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கக்குள்ள 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே, பேட்டரி, கேமரா, ப்ராசஸர் எல்லாமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்டு ப்ரொடெக்ஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் IP68க்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்க்கக்குள்ள பெருசாக எதுவும் இல்லை. SD கார்ட்ஸ் இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. கைஸ், இப்போ நம்ம கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி அவங்க லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம TWSR நெக் பேண்டை அவங்களுக்கு கிவ்அவே பண்ணிடலாம் கைஸ். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ H50 நியோ தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் POLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. 3000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. அண்ட் இது ஒரு LTPO பேனல். இந்த மொபைலில் நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7300 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. 14 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கக்குள்ள UFS 2.2 என்ற ஒரு ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. SD கார்டு ஸ்லாட் இல்லை. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 10 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. OISக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணியும் நம்மளால 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். பேட்டரின்னு பார்க்கக்குள்ள 4310 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. IP68க்கான ரேட்டிங்கும் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை. NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. LTPO பேனல் இருக்கிறதால நீங்கள் யூஸ் பண்ணாத சமயத்தில் 1 ஹெர்ட்ஸில் இருந்து உங்களோட பேட்டரி கன்சப்ஷன்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும். கேமராஸுமே சூப்பராக இருக்குது. செல்ஃபியில் 4K எடுக்க முடியறது ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. கேமிங்காக இந்த மொபைலை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே ஆவரேஜாக தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். மீடியம் கேமிங்ஸ்லாம் விளையாடக்குள்ள ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அண்ட் பேட்டரியுமே இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜிங் ஓகேவாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கு நண்பா. அவ்வளோதான் நண்பா. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம், எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட்டில் வர அளவுக்கு நம்ம சேனல் ஒன்றும் பெரிய சேனல் இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நண்பா. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.